புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம், ஜாதகம், ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் ஜோதிடர், பேராசிரியர், நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் நேயர்களே. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் ஜோதிடம் என்ற மகா அற்புதம் இருக்கிறது, ஜாதகம் என்ற மகா அற்புதம் இருக்கிறது. இந்த ஜாதகத்தில் உங்கள் வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் ஏன் வருகின்றன, அதை எப்படி தீர்ப்பது என்று அதில் பரிகாரங்கள் இருக்கும். அதை முறையாக நாம் செய்கிற போது நம்ம பிரச்சனைகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். அப்படி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை வழங்குவதற்காக நான் வந்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர், பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். வணக்கம். வணக்கம் சார். இந்த உலகத்திலேயே ரொம்ப ஒரு நல்ல ஒரு அபூர்வமான உறவு, ரொம்ப அழகான உறவுனா இந்த கணவன் மனைவியோட உறவு. அன்பா இருந்தாங்கன்னா வாழ்க்கை சொர்க்கமா இருக்கும். ஆனால் அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கு. எது பேசினாலும் சண்டை. இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க சார். பலருக்கு சொர்க்கமாக இருக்கு, சிலருக்கு நரகமாகவும் இருக்கேங்கிறீங்க. அதாவது இந்த கணவன் மனைவி உறவுங்கிறது புரிதலில் தான் எல்லாமே இருக்கு. எல்லாருக்குமே ரெண்டு பக்கம் ஒரே கேரக்டருடைய கணவன் மனைவி தான் வருவாங்கன்னு உலகத்தில் கிடையாது. இல்லை, மாறுபட்ட குடும்பங்கள் அதுலேருந்து தான் வராங்க. அப்போது இவங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் தினந்தோறும் வருது. இதை எப்படி தீர்ப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எளிமையான பரிகாரங்கள், வாழ்வியல் பரிகாரங்கள்லாம் இருக்குது. என்ன செய்யணும்னா, இரவு படுக்கிற போது இந்த கணவன் மனைவி, எந்த கணவன் மனைவிக்கு பிரச்சனை இருக்கிறதோ அவர்கள் படுக்கிற போது அந்த படுக்கை அறை, அந்த கட்டில் இல்லை தரையில் எங்கே படுக்கிறாங்களோ ஒரு பித்தளை செம்பு எடுத்துக்கொண்டு அந்த பித்தளை செம்பில் கொஞ்சம் கல் உப்பு போட்டு வைக்கணும். கல் உப்பு போட்டு தண்ணீர் நிரப்பணும். இது டேபிள் சால்ட் இல்லை, கல் உப்பு போட்டு தண்ணீர் நிரப்பி இவர்கள் படுக்கக்கூடிய பகுதியில் தலைமாட்டில் வைக்கணும். நம்ம ஏற்கனவே சில தீய விஷயங்களுக்கெல்லாம் இப்படி சொல்லி இந்த பரிகாரங்கள் செய்து நம்ம நிகழ்ச்சியிலேயே நிறைய அன்பர்கள் பறித்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கணவன் மனைவி உறவுக்கு இது அற்புதமான பரிகாரம். எதுக்கு எடுத்தாலும் சண்டை, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இரவு படுக்கிற போது அந்த படுக்கை அறையிலே ஒரு பித்தளை செம்பில் கொஞ்சம் கல் உப்பு போட்டு நீர் நிரப்பி வச்சிடணும். மறுநாள் காலையில் அந்த தண்ணீரை எடுத்து நீங்கள் வழக்கமாக கொட்டக்கூடிய இடத்துல கொட்டிடுங்க, அதை பயன்படுத்தாதீங்க. இதை செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாட்கள் செய்தால் போதும். ஒவ்வொரு வாரமுமே செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை செய்து கொண்டு வாருங்கள். சில வாரத்திலேயே வித்தியாசம் தெரியும். கணவன் மனைவி கடையில் ஒரு புரிதல், எந்த விஷயத்தில் ப்ராப்ளம் இருக்கோ அதில் எதிராளி விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை, இல்லை தவறு இருக்கக்கூடியவர் தன்னை திருத்திக் கொள்ள தன்மையோ வரக்கூடிய தன்மையெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. எளிமையான பரிகாரம் செய்து பாருங்கள். உண்மையிலே எளிமையான பரிகாரம் சொல்லியிருக்கீங்க சார். மிக்க நன்றி. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, உங்க பேரு எந்த ஊர்லேருந்து? நேரம் நல்ல நேரம்ல இணைந்திருக்கீங்கம்மா. டிவி பார்க்காம போன்ல பேசுங்க. உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுங்க, உங்க பேரு எந்த ஊர்லேருந்து? சிதம்பரத்துல இருந்து மணிகண்டன். யாருக்கா கேக்குறீங்க சார்? எனக்காக. உங்களுடைய வயது, ராசி, நட்சத்திரம், லக்னம் சொல்லுங்க. என் வயது 52. திருவோணம் நட்சத்திரம், மகர ராசி. லக்னம் சார்? லக்னம் தெரியல. சரி, உங்க கேள்வி என்ன? பொருளாதாரம் வீட்டுல தங்க மாட்டுது, செலவு நிறைய ஆகுது. ஓகே, தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட. மணிகண்டன் சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். அதாவது உங்களுடைய ஜாதகத்துல கையில பணம் நிக்கலையேங்கிறீங்க இல்லையா? ஆமா ஆமா. சரி, பொதுவாக கையில பணம் நிக்கல அப்படின்னு சொன்னா நம்ம ஜாதகத்துல 12வது ஸ்தானத்துல பாதிப்பு இருந்தால் கையில பணம் நிக்காமல் போகிறது, அது ஒரு அமைப்பு. ரெண்டாவது, பணம் வருதா, பணம் வரவுல தடை இருக்கான்னு பார்க்கணும். இப்போ நிறைய உங்களுக்கு இந்த மாதிரி தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னா, முதல்ல உங்கள் வீட்டுடைய பகுதியில் படுக்கை அறை மிக சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். இது மிக முக்கியம். ஒருத்தர் கையில் நல்ல பணம் தங்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டு படுக்கை அறை சுத்தமாக இருக்க வேண்டும். பலருக்கு பணம் தங்காமல் போவதற்கு அது ஒரு காரணமாக இருக்கிறது. அவர் குப்பை கூடமாக வச்சுருப்பாங்க, போட்ட பொருள் போட்ட இடத்துல இருக்கும், அதனாலேயே பணம் தங்காமல் போகும். அப்படி இருந்தால் வீட்டில் படுக்கை அறையை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். ரெண்டாவது விஷயம், இந்த பணம் நல்லபடியாக தங்கணும் அப்படின்னு சொன்னால் வியாழக்கிழமை அன்று ராகவேந்திரர் இருக்கார் பாருங்க, ராகவேந்திரர் வழிபாடு செய்யணும். வியாழக்கிழமை இரவு நீங்கள் ராகவேந்திரர் வழிபாடு, பக்கத்தில் இருக்கக்கூடிய ராகவேந்திரர் மடத்திற்கு சென்று
அங்கு நடத்தக்கூடிய தீபாராதனையை கண்களால் பாருங்க, பண வரவும் வரும், வந்த பணம் நிற்கும், வாழ்க்கைக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் தரும். வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். நவநீத கிருஷ்ணன் மேடம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நான் பெரம்பலூர் பேசுறேன் மேடம். சரிங்க, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான். உங்களுடைய வயது, ராசி, நட்சத்திரம், லக்னம் சொல்லுங்க சார். வயது 32 மேடம். ம், ரிஷபராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம், பாதம் 1, கும்பலக்னம் மேடம். சரி, உங்களுடைய கேள்வி என்ன சார்? மேடம் எனக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்குது மேடம். இன்னொன்று வந்து திருமணம் ஆகுமா ஆகாதான்னு ஒரு கேள்வி இருக்குது மேடம். சரி, திருமண தடைக்காகவும் கேட்டிருக்கீங்க, கடன் அடையலன்னு கேட்டிருக்கீங்க. தொடர்ந்து பேசுங்க. ஆமாம், பணம். ஐயா வணக்கம். வணக்கங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு ஐயா. அதாவது கடன் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்துடைய கடன் பிரச்சனை தீர்ந்துடும். அதை நீங்கள் பெருசாக எடுக்க வேண்டியதில்லை. கடன் பிரச்சனை தீர்ந்துடும். ஒரு முறை வாய்ப்பு கிடைத்தால் திருச்செந்தூர் முருகனை ஒரு செவ்வாய்க்கிழமை போய் வழிபட்டுட்டு வாங்க. கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு திருச்செந்தூர் முருகன் வழிபாடு அற்புதமான வழிபாடு. எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் நீங்கும், அந்த கடன் பிரச்சனையும் நீங்கும். அதனால் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு செய்யுங்க. திருச்செந்தூர் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு பலன் வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள், ஏன்னா போகிறதுக்கு நாளாகும், நான் இப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, செவ்வரளி பூ இருக்குது பார்த்தீங்களா, செவ்வரளி பூவினால் முருகனுக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வந்தாலும் மிக விரைவிலே கடன் அடையக்கூடியதை கண்ணால் பார்க்கலாம். அதனால் அது அடைக்கக்கூடிய வழிமுறைகள் பிறக்கும். நல்லா இருக்குது. திருமணம் பற்றி கேட்டீங்க. உங்கள் ஜாதகத்தில் கடுமையான திருமண தடை இருக்கிறது நண்பரே. அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்கள் சொந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு எங்களை நேரடியாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பார்க்கணும். சரிங்களா? அது நிறைய பிரச்சனைகள் இந்த ஜாதகத்தில் எப்படி தீர்ப்பது என்று நாம் மனது விட்டு பேசணும். அது ஜாதகத்துடைய நுணுக்கங்களை சொல்லணும். எப்படி தேடினால் பெண் அமையும் என்ற வழிமுறையை உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தரணும். அதனால் உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு நேரில் தான் நீங்கள் அதுக்கு அணுகணும். வாழ்த்துக்கள் சார். ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் சார் இது. ஜாதக கட்டத்தில் நமக்கு லக்னம் அப்படிங்கிறது உயிர் மாதிரி இல்லையா? அந்த லக்னத்தில் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்துக்கு உண்டான பலன்கள் இருக்கும். குறிப்பாக அந்த திருமணத்திற்காக பார்க்கக்கூடிய போது லக்னத்தில் சூரியன் இருக்குது அப்படின்னா, அதே மாதிரி லக்னத்தில் சூரியன் இருக்கக்கூடிய வரன் நமக்கு வரும்போது இந்த மாதிரி திருமணம் பண்ணலாமா? அதாவது இந்த லக்னத்துக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, லக்னம்ங்கிறது நம்மளுடைய ஆத்மா, சந்திரன்கிறது நம்மளுடைய மனசு. இதுதான் நம்ம ஜாதகத்தை இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம பார்க்குறோம். அப்போது ஒருத்தருடைய நீங்கள் கேட்குறீங்க, லக்னத்தில் ஒருத்தருக்கு சூரியன் இருந்தால் நல்லது. இவருக்கு சூரியன் இருக்குது, திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்குறாங்க. வரக்கூடிய பெண்ணுக்கும் லக்னத்தில் சூரியன் இருக்குது, தாராளமாக திருமணம் செய்யலாம். சரி, அப்படி திருமணம் செய்யும் போது 2 பேருக்கும் நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் இருக்கும். ஒரு நிர்வாகத்திறன், குடும்பத்தை அழகாக நிர்வாகம் செய்து கொண்டு போவாங்க. ஒரு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கும். சூரியனுக்கு ஒளி கிரகம்னு பேர். அப்போ 2 பேருக்கும் ஒளிமயமான எதிர்காலம் உண்டு. ஒரு நல்ல சந்ததி வளர்ச்சி இருக்கும். அதெல்லாம் நல்ல முன்னேற்றகரமான அமைப்பு தான். 2 பேருக்கு சூரியன் இருந்தால் சேர்க்கலாம். ஓகே சார். அடுத்ததான் இப்போ லக்னத்தில் சந்திரன் இருக்கு, வரக்கூடிய வரனுக்கும் லக்னத்தில் சந்திரன் இருக்குன்னா இவங்க திருமணம் பண்ணலாமா? லக்னத்தில் சந்திரன் இருந்தால் இவங்களுக்கு 2 பேருக்கும் சந்திரன் இருந்தால் என்னன்னா, பயணத்தில் நாட்டம் இருக்கும், நிறைய டிராவல் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும், மூடு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். அதை மட்டும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போகிறோம். ஒருவர் எண்ணத்திற்கு ஒருவர் விட்டு கொடுத்து போவது. 2 பேருக்கு சந்திரன் இருந்தால் சேர்க்கலாம். ஆனால் ஜாதகத்தில் எந்த லக்னம், அதே மாதிரி இவர்களுக்கு வளர்வரை சந்திரனா தேய்வரை சந்திரனா அந்த சந்திரனுடைய பொசிஷனையும் பார்த்துக்கிட்டு தான் நம்ம முடிவு பண்ணணும். ஆனால் 2 பேருக்கு பொதுவாக நம்ம பார்க்குறோம் நம்ம நிகழ்ச்சியில். அப்போ 2 பேருக்கு சந்திரன் இருந்தால் தாராளமாக சேர்க்கலாம். ஒரு அன்பு இருக்கும், ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும் அவங்களுக்கு இடையில. அதனால நல்லது, தாராளமாக சேர்க்கலாம். சரி, இப்போ லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன பலன்? இவங்களை ஒன்று சேர்க்கலாமா? இப்போ செவ்வாய் அப்படின்னா சகோதரக்காரகன் சொல்கிறோம், இரத்தக்காரகன் சொல்கிறோம். ரத்தத்திற்கு அவர் தான் அதிபதி. கோபம் நிறைய வருமா. ஒருத்தருக்கு லக்னத்தில் செவ்வாய் இருக்குன்னா அது கோபம் நிறைய இருக்கும். ஆனால் பெண்கள் ஜாதகத்தில் ஒரு விசேஷம், லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருப்பாங்க வீட்டுக்காரர்கிட்ட. அந்த மாதிரி பெண் கிடைக்கிறது உங்களுக்கு யோகம். அந்த பெண் கோவப்படுவாங்க வீட்டில். அவர் அந்த கோபம் அவரை சரி பண்ணக்கூடிய கோபமாக இருக்கும். கணவரை வேண்டாம்னு சொல்லக்கூடிய கோபமாக இருக்காது. அப்போ அது ஒரு நல்ல விஷயம் தான். 2 பேருக்கு லக்னத்தில் செவ்வாய் இருக்கிற போது நிறைய கோபம் வரும், நிறைய ஆரோக்கியமான சண்டைகள் வரும். ஆனால் அந்த குடும்பத்திற்குள்ள ஒரு அந்யோன்யம் இருக்கும். சிறப்பு. இப்போ லக்னத்தில் புதன் இருந்தால், அதே மாதிரி லக்னத்தில் புதன் இருக்கக்கூடிய வரன் வந்தால் பண்ணலாமா? லக்னத்தில் புதன் என்பது வித்யாகாரகன்னு பேர். இப்போ 2 பேருக்கும் ஒரு நல்ல படிக்கணும் அப்படின்னு தோணும். குடும்பத்தை ரொம்ப அழகாக கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். கலைகளில் நல்ல ஈடுபாடு இருக்கும். 2 பேருக்குமே இப்படி புதன் இருந்தால் அந்த குடும்பம் மிகச்சிறப்பாக போகும். கணக்கு வழக்கு பார்த்து தான் எல்லாத்தையும் செய்வாங்க. ஒரு அனாவசிய செலவு பண்ண மாட்டாங்க. அவன் கணக்கன் புதன் உட்கார்ந்துருக்கான். அப்போ கணக்கு வழக்குகளிலும் அவர்களுக்கு ஈடுபாடு இருக்கும். கரெக்டாக குடும்பத்தை கணக்கு பார்த்து கொண்டு போவாங்க. குடும்பத்தை நல்லா டெவலப் பண்ணுவாங்க. பிள்ளைகளை நல்லா படிக்க வைப்பாங்க. ஸோ அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கும்.
சரி, லக்னத்துல குரு இருந்தா அதே குரு இருக்கக்கூடிய லக்னத்துல வந்து திருமணம் பண்ணலாமா? அது ஒரு அற்புதம்மா. அப்படி லக்னத்தில் ஒருத்தருக்கு குரு இருந்தால் அது அற்புதம். வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் மனிதர்களுக்கு வந்தாலும் அந்த பிரச்சனைகள் நீங்க வேண்டுமானால் இறைவனுடைய அனுக்கிரகம் வேணும் பாருங்க, அது குரு தான் தருவார். அந்த குரு ஒருத்தருக்கு லக்னத்தில் இருக்குன்னா அவர் நல்ல மனிதர் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த நல்ல மனிதருக்கு நல்ல குணமுடைய ஒரு பெண் வருவது அப்படிங்கிறது 2 பேருக்குமே லக்னத்தில் குரு என்பது மிகப்பெரிய உயர்வை தரும். அந்த உயர்வுகளில் ஒன்று நல்ல பொருளாதார உயர்வு, காசு பணம் அந்த குடும்பத்தில் ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல குழந்தை பாக்கியம் உண்டாகும், அந்த பிள்ளைகள் எதிர்காலமும் நல்லா இருக்கும், இவர்கள் நல்ல நல்ல பதவிகளில் இருப்பார்கள். ஒரே ஒரு விஷயம், எந்த தப்பையும் பொறுத்துக்கிட மாட்டாங்க. ஒரு இடத்துல தப்பு இருந்துச்சுன்னா தட்டி கேட்கறவங்க ஜாதகத்தில் குரு வலுத்தவங்களா இருப்பாங்க. ஆமா, இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஆழமான ஒரு சப்ஜெக்ட் சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் நிச்சயம் நிறைய நேயர்கள் காத்திருப்பாங்க. ஆமா, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம், நான் கஸ்தூரி சென்னையில இருந்து பேசுறேன். யாருக்கா கேக்குறீங்க? என் மருமகனுக்காக கேட்கணும் மேடம். அவங்களுடைய பேரு, வயது சொல்லுங்க. மோகன கிருஷ்ணன், வயது 33, ராசி நட்சத்திரம் லக்னம். சிம்ம ராசி, பூர நட்சத்திரம், ரிஷப லக்னம் மேடம். சொல்லுங்கம்மா. மேடம், என் மருமகன் வந்து எல்லா விஷயமும் கரெக்டா இருக்காரு. அவர் வேலையில இருந்து என் பொண்ணை பாத்துக்கிறதுல இருந்து எல்லாம் இருக்கு. ஆனா அவருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து அவர் ஹை பொசிஷன்ல இருக்காரு. ஆனா எல்லாமே ரொம்ப சிம்பிளா இருக்காரு. ஒரு சாதாரண மனுஷன் இருக்க மாதிரி இருக்காரு. அவருடைய இதை மாத்திக்கவே மாட்டேங்கிறாரு. அவருடைய குணாதிசயம்னா அவருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருந்து எந்த இதுவுமே மாற மாட்டேங்குது. நாங்க எல்லாம் கொஞ்சம் ஹை லெவல்ல இருக்க ஃபேமிலி. அவர் சாதாரணமா இருக்கும் போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எவ்வளவோ சொன்னாலும் மாத்திக்க மாட்டேங்கிறாரு. அது என்ன? அதனால அம்மா வணக்கம்மா, நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எனக்கு புரியுதுமா. அதாவது உங்களுடைய மருமகன் பாருங்க, நீங்க கொடுக்கக்கூடிய ஜாதக குறிப்பு உங்கள் மருமகனை ரொம்ப அருமையான மனிதராக காட்டுகிறது. வாழ்க்கையில் எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி பண்ணுவார். சரிங்களா? அவரிடம் குறைகள் காண்பது இல்லை. அவ்வளவு ஒரு நல்ல அமைப்பாக தான் இருக்குது. இப்போ இதில் என்ன கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா இருக்கணும், இல்லை ஒருத்தர் ஜிம்முக்கு நல்லா போகணும்னு நினைக்கிறாரு, போகணும், அவங்க உடற்கட்டு நல்லா இருக்கணும், ரொம்ப அழகாக தன்னை காட்டிக்கொள்ளணும் அப்படின்னா ஜாதகத்தில் சுக்கிரன்கிற அமைப்பு இருக்குமா. அந்த சுக்கிரன்கிற அமைப்பு ஜாதகத்தில் நல்லா யாருக்கு இருக்கோ, நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெட்டி கடையில் போய் பொருள் வாங்குறவங்களும் இருக்காங்க, ஒரு மாலில் போய் பொருள் வாங்குறவங்களும் இருக்காங்க. அப்படி என்ன ஒரு வித்தியாசம் உங்களுக்கு இடையில வருதுன்னா, சுக்கிரன் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுது. அந்த அழகு, ஆடம்பர செலவு, இதை எல்லாமே காட்டக்கூடிய சுக்கிரனுங்கிற கிரகம். அது உங்களுடைய மருமகன் ஜாதகத்தை அந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருப்பதனால் அப்படி இருக்கு. இப்போ நீங்கள் என்ன செய்யணும், மகள் ஜாதகம், மருமகன் ஜாதகம் 2 ஜாதகத்தையும் எடுத்துக்கிட்டு சென்னையில் எங்களை நேரம் வந்து சந்தியுங்க. இந்த ஜாதகத்தில் என்ன வேறுபாடு 2 பேர்களுக்கு இடையில் இருக்குது அப்படின்னு நம்ம லெந்தன் பிரத்தா பேசணும். அவர்களுக்கு வந்து உங்கள் மருமகனுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும்படி நம்ம பார்த்துக்கலாமா. வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? சாந்திங்க, கரூர்ல இருந்து பேசுறேங்க. யாருக்கா கேக்குறீங்கம்மா? என் மகனுக்காக பேசுறேங்க. சரி, அவங்க பேரு, வயது சொல்லுங்க. வயசு 33 வயசு மேடம். பேர் என்னம்மா? பேர் ரமேஷ் மேடம். சரி, ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. கன்னி ராசி மேடம். அத தெரியல மேடம், அதுக்கு மேல எனக்கு. சரி, உங்க கேள்வி என்னம்மா? மனசே சரியில்லை மேடம். நல்லா இருக்காங்க, திடீர்னு திடீர்னு பேசாம இருக்காங்க. வெளியே எங்க வீட்டுக்குள்ளதான், வெளியே பக்கத்து வீட்டுல இருக்காங்க எங்க வீட்டுலயே. சரி, கவலைப்படாதீங்க, தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட. சரி மேடம். அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். எனக்கு உங்க கேள்வி இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. பையன் சரியா பேச மாட்டேங்கிறாரம்மா? ஆமா நல்லா தான் இருக்கேன், பேச மாட்டேங்கிறேன். அவங்க தனியா இருக்காங்க. சரிம்மா. அதாவது ஒரு தாயுடைய நியாயமான இயக்கம், அன்பு பிள்ளை வந்து தன்னோட பேசணும்னு ஒரு தாய் எதிர்பார்க்கிறார். வயதான காலத்துல காசு பணத்தை கூட பல குடும்பங்களில் தாய் எதிர்பார்ப்பதில்லை, தந்தை எதிர்பார்க்கிறது இல்லை. நம்முடைய அன்பு குழந்தைகள் பேச மாட்டாங்களாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், நியாயமான எதிர்பார்ப்பு. இதை வந்து இந்த நிகழ்ச்சியே அவருடைய மகன் பார்த்து கொண்டிருந்தாலும் அதை புரிந்து கொள்ளணும், பெற்ற தாயிடம் அன்பு காட்டணும். இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் இந்த தாய்க்கும் சரி, எல்லா தாய்மார்களுக்கும் நான் சொல்கிறேன், உங்களோட அன்பு பிள்ளை பல பேர் எங்கிட்ட சொல்கிறீங்க, ஃபாரினில் இருக்கான் என் பையன், அவன் கான்டாக்ட் பண்ண மாட்டேங்கிறான், ஒரு வார்த்தை ஃபோனில் கூட பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு அன்பு உங்கள் அன்பு மகன் உங்களிடம் செலுத்தணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்னா, வியாழக்கிழமை அன்று அருகில் உள்ள கோயிலுக்கு போகணும். நெற்றியில் கொஞ்சம் சந்தன போட்டு வைத்துக் கொள்வது நல்லது. அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று சிவனுக்கு தீபம் போட்டுக்கிட்டே வரணும். இதை வியாழக்கிழமைகள் செய்து கொண்டு வாருங்கள். சில வாரத்திலே வித்தியாசம் இருக்கும். உங்கள் அன்பு மகன் உங்கள்கிட்ட தொடர்பு கொள்வார், பேசுவார், எல்லா பிரச்சனைகளும் தீரும். அதனால வியாழக்கிழமைகளிலே அருகில் உள்ள சிவன் கோயிலை தீபம் போட்டுவாங்க. இது இந்த சகோதரிக்கு மட்டுமில்லை, எல்லா தாய்மார்களுக்கும் சொல்கிறேன், செய்து பாருங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு இடையில ஒரு பந்தம் இன்னும் அதிகரிக்கும். வாழ்த்துக்கள்.
சார் லக்னத்துல இந்த கிரகங்கள் இருந்தா அதே கிரகம் லக்னத்துல இருக்கக்கூடியவங்களை திருமணம் பண்ணலாமான்னு பேசிட்டு இருக்கோம். இப்போ லக்னத்துல சுக்கிரன் ஒருவருக்கு இருக்கு, வரணும் வந்து சுக்கிரன் இருக்கக்கூடிய லக்னமா அமையுது அப்படின்னா அவங்க திருமணம் பண்ணலாமா? ஒரு ஆண் ஜாதகத்தில் பெண் ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கு, வரக்கூடிய மனைவிக்கு இல்லை கணவருக்கு அப்படி சுக்கிரன் இருந்தால் என்ன செய்வது? லக்னத்தில் 2 பேருக்கும் சுக்கிரன் இருந்தால் மிக அற்புதம். சிறிது நேரத்தில் ஒரு சகோதரி பேசுகிறாங்க, என்னுடைய மருமகன் அழகாகவே ட்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறாரே. நாங்கள் லக்னத்தில் சுக்கிரன் இருந்துட்டு அழகாக ட்ரெஸ் பண்ணுவாங்க, தன்னை மிக ஒரு அழகாக காட்டிக்கொள்வார்கள், ஆடம்பரமாக இருப்பார்கள், கலைகளை ரொம்ப விரும்புவாங்க. ஸோ உடம்புல எப்போ வாசனை திரவியங்களை பூசிக்கொள்வார்கள், மகிழ்ச்சியாக இருப்பாங்க, இல்லற வாழ்க்கையில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க, அவர்களுக்கு தெரியாத இல்லற சந்தோஷம் இருக்காது, அவ்வளோ நல்லா இருப்பாங்க. ஸோ சுக்கிரன் இருப்பது மிக நல்லது. சரி சார், இப்போ லக்னத்துல சனி பகவான் இருக்கார் அப்படின்னா அதே அமைப்பு கொண்டவங்களை கல்யாணம் பண்ணலாமா? பொதுவாக லக்னத்தில் சனி பகவான் இருக்கிற போது அதே அமைப்பு உடையவர்களை பெரும்பாலும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. ஏன்னா இந்த சனி பகவான் லக்னத்தில் இருந்தால் மிக நல்ல விஷயம் கேட்டிங்கன்னா கடுமையான உழைப்பாளிகள், நல்லா உழைச்சி வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னா பல நேரம் இவர்கள் வாழ்க்கையில் ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்கும், ஏதோ ஒரு தடை, எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் முன்னேற முடியல. அப்போ இன்னொருவருக்கும் அதே மாதிரி தடை வரக்கூடியவரை சேர்த்தா சில குழப்பங்கள் வருமே. அதுக்கு சில விதிவிலக்குகளும் ஜாதகத்தில் இருக்கு, அது பொருத்தம் பார்க்கும்போது கவனமாக பார்த்து போடணும். ஓகே சார், இப்போ லக்னத்தில் ராகு இருக்கார் அப்படின்னா அதே அமைப்பு கொண்டவங்களை திருமணம் பண்ணலாமா? இப்போ லக்னத்தில் ராகு அல்லது கேது ரெண்டையுமே நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்படி இந்த கிரகங்கள் இருக்குமானால் நம்ம பொதுவாக நம்ம நிகழ்ச்சியில் சொல்லுவோம், லக்னத்தில் ராகு அல்லது கேது இருந்தால் அதே மாதிரி இருக்கக்கூடிய வரணத்தான் நீங்கள் சேர்க்கணும்னு தான் நம்ம நிகழ்ச்சியில் பலமுறை சொல்லுவோம். சில பேர் சொல்கிறாங்க அப்படி எங்களுக்கு வரன் அமையலையேன்னு. இதை ஒரு நுட்பத்தை புரிஞ்சுக்கணும். லக்னத்தில் ராகு கேது இருந்தால் அந்த ராகு கேதுக்கள் இருக்கக்கூடிய இந்த ஸ்தானாதிபதி அது நல்லா இருந்தாலோ, அந்த கிரகம் இருக்கக்கூடிய நட்சத்திராதிபதி நல்லா இருந்தாலோ அதுக்கு பல விதிவிலக்குகள் இருக்கு. லக்னத்தில் ராகு கேது இருந்தால் அதே மாதிரியும் எல்லாரும் கேட்கணும்னு இல்லை, அவங்க ஜோதிடத்தை அதை கன்சல்ட் பண்ணணும். அவசரப்பட்டு இப்படி தான் இருக்கணும்னு முடிவு பண்ணக்கூடாது. பல ஏற்ற இறக்கங்கள் வாழ்க்கையில் வருமா, ஒரு கர்ம தோஷம் அந்த இடத்துல நிற்குது, அதனால அது முழுமையாக அந்த ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்து தான் அப்படி ராகு இருக்கக்கூடிய மனிதரை தான் சேர்க்கணுமா, கேது இருக்கக்கூடியவங்களை தான் சேர்க்கணுமா என்று இதை ஜோதிடர் தான் முடிவு பண்ண முடியும், பொதுவாக அதை முடிவு பண்ண முடியாது. நிச்சயமா நமக்கு நிகழ்ச்சியில் வந்து நிறைய பேச முடியல, ஆனால் நீங்கள் சொல்றதெல்லாம் கேட்கும்போது நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு அப்படின்னு மட்டும் புரியுது சார். ஒரு திருமணம் போது சுய ஜாதகம் பார்க்கறது தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதும் புரியுது. மிக்க நன்றி. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம் சார். இப்போ நேயர்களுக்கு இந்த திருமணத்தை பற்றி நிறைய சந்தேகம் வரும். ஏன்னா நம்ம நிகழ்ச்சியில் நம்ம ராகு கேதுவை பற்றி நிறைய சொல்கிறோம். அப்போ பல அன்பர்கள் கேட்குறாங்க அப்படி ராகு கேது இருக்கக்கூடியவர்களை தான் சேர்க்கணுமான்னு வரும்போது, ராகு கேது லக்னத்தில் இருந்தால் அப்போ அதில் முடிவை வந்து அந்த அஸ்ட்ராலஜர் எடுக்கணும், ஒரு லேமன் எடுக்க முடியாது. பல பேர் இவங்க நிகழ்ச்சியை பார்த்துட்டு அதே மாதிரி பண்ணணுமாங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. ஒருத்தருக்கு லக்னத்தில் ராகு கேது இருந்ததுன்னா இல்லாதவரையும் சேர்க்கலாம். சரி, அதுல சில விதிவிலக்குகள் இருக்கு, அது எப்படிங்கிறது அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணணும். ரெண்டாவது திருமணம் அப்படின்னு எடுக்கிறோம். அந்த திருமண ஜாதகத்தில் 7வது ஸ்தானம் ரொம்ப முக்கியம். சரி, வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் எப்படிப்பட்டவர், இவருடைய கேரக்டர் என்ன. பல பேர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, கணவன் எப்படிப்பட்டவர், மனைவி எப்படிப்பட்டவர், உங்க கேரக்டர் எப்படி இருக்கும், என் லைஃபுக்கு ஒத்து வருவாங்களா, இதை எங்கேருந்து தெரிஞ்சுக்கிறது? அவங்கவுங்க ஜாதகத்தில் 7வது ஸ்தானம் காட்டும். இந்த சூட்சுமங்களை தெரிஞ்சுக்கத்தான் நம்ம ஜாதகத்தை பார்க்கணும்னு சொல்கிறோம். ஓகே சார், இப்போ இந்த திருமணம்னு எடுத்துக்கிட்டோம்னா முக்கியமாக எதை சார் பார்க்கணும்? ஒரு ஜாதகத்தில் 2, 7, 11 3 ஸ்தானங்கள் இருக்கு. 2வது ஸ்தானத்துக்கு பேர் குடும்ப வாழ்க்கை எப்படிப்பட்டது, நல்ல குடும்பம் இவருக்கு அமையுமா அப்படின்னு சொல்லக்கூடியது. பிறந்த குடும்பம் தானே, அதை மட்டுமே எடுத்துக்கலாம். 7வது ஸ்தானம் பார்க்குறோம், ஆப்போசிட் செக்ஸ் அவங்களோட இவங்களுக்கு நல்ல ஒரு உறவு இருக்குமா அப்படிங்கிறதுக்காக 7வது ஸ்தானம் பார்க்குறோம். அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குமாங்கிறது 11வது ஸ்தானம் சொல்லுது. சரி, இப்போ இந்த 3 கட்டங்கள் மிக முக்கியம். அதுபோக ஒவ்வொரு கட்டமே பார்க்குறோம். இப்போ 3வது கட்டம் இவருடைய தாம்பத்திய வாழ்க்கை எப்படி இருக்கும், கணவன் மனைவி அந்யோன்யம் எப்படி இருக்கும், அது பார்க்கணுமே. 3வது கட்டம், 12வது கட்டம், இதுக்கெல்லாம் அது ரொம்ப முக்கியப்படுது. அதே மாதிரி ஒருத்தருடைய பர்சனல் கேரக்டர், இவர் நல்லவரா கெட்டவரா, 4வது ஸ்தானத்தை பார்த்தா அவரை பற்றி தெரிஞ்சிடுது. இவர் எப்படிப்பட்டவர், அவருடைய எந்த நேரத்தில் இவர் எப்படி நடந்துக்கிடுவார் அப்படின்னு தெரிஞ்சு கொள்வதற்காக அந்த 4வது ஸ்தானத்தை பார்க்கிறோம். கல்யாணம் ஆன பிறகு எல்லாரும் கேட்பாங்க, குழந்தை பாக்கியம் எப்பங்கன்னு கேட்பாங்களே, அது முக்கியமாக பார்க்குறாங்க இல்லையா. அதுக்கு 5வது ஸ்தானம் புத்திர ஸ்தானம்னு பேர். அந்த ஸ்தானத்தை பார்த்தா தான் குழந்தை பாக்கியத்தை பற்றி முடிவு பண்ண முடியும். அதனால தான் இந்த ஜாதகத்தை முழுமையாக பார்க்கணும்னு ஏன் சொல்கிறோம், ஒரு பொருத்தங்கிறதுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு ரகசியம் ஒளிஞ்சிருக்கிறது. இவருடைய கேரக்டரோட இந்த பையனுடைய கேரக்டரோட அந்த பொண்ணு கேரக்டர் ஒத்து வருதான்னு பார்க்க வேண்டிய சூட்சமங்கள் ஜாதகத்தில் இருக்கு. நாளைக்கு இப்போ கல்யாணம் ஆகிட்டு குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறாங்களே, குழந்தை பாக்கியம் வேணுமே. அப்போ அதுக்காக அந்த ஜாதக கட்டத்தில் குரு எப்படி இருக்காரு, ராகு கேதுக்கள் எப்படி இருக்கு,
பரம்பரை தோஷம் தொடருமா, இது எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதனால தான் முழுமையான ஜாதக ஆராய்ச்சி என்பது தேவைப்படுது. நிச்சயமா. அதே மாதிரி இந்த திருமண தடை அப்படிங்கிறது பலருக்கும் இருக்கு சார், அதுக்கு என்ன காரணமா இருக்கு? திருமண தடைக்கு பார்த்தீங்கன்னா பலருக்கு இருக்கக்கூடியது கடத்தர தோஷம்னு சொல்றோம். சரி. சுக்கிர பகவான் ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படி பாதிக்கப்பட்டால் திருமண தடை வரும். இரண்டாவது செவ்வாய் தோஷம் என்பது சொல்லப்படுகிறது. செவ்வாய் அப்படிங்கிறது எதனால சொல்றாங்க அப்படின்னா, கணவனை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருந்தால் கணவருக்கு ஏதோ ஒரு குறையோ, கணவரினால் இந்த பெண்ணுக்கு மன நிம்மதி கிடைக்காமல் போவதோ இருந்துரும். இப்போ ஜோதிட சாஸ்திரத்தில் அடிப்படையிலே என்ன பார்த்தீங்கன்னா, திருமண பொருத்தம் பார்க்கும்போது யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா பெண்ணுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அந்த பெண்ணுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு பார்க்குறோம். பெண்ணுடைய நட்சத்திரத்திலிருந்து பையனுடைய நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரம் பொருந்தி இருக்கா, அதுதான் பார்ப்போம். பையனுடைய நட்சத்திரத்திலிருந்து பொருத்தம் பார்க்கக்கூடாது. பெண்ணுடைய நட்சத்திரத்திலிருந்து பையன் நட்சத்திரத்தை எண்ணணும். அந்த பெண் வாழ்க்கை நிம்மதியாக இருக்குமான்னு பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது செவ்வாய் பாதிக்கப்பட்டிருந்தால் அப்போ இந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலே கணவனால் நிம்மதி இழந்து போகிறார். ஆகவேதான் இவருக்கு ஜாதகத்தில் தோஷம் எப்படி இருக்கிறது, இதை சரி பண்ணும் விதமாக அங்கு அமைப்பு இருக்கிறதா, இந்த தோஷம் பாதிக்காதவழி அவருடைய ஜாதகம் இருக்கிறதா என்பதை பார்த்து தான் பொருத்தம் சேர்க்கணும். மூணாவது மிக முக்கியமாக ராகு கேது தோஷம். இந்த நாகதோஷம் தான் பலருடைய வாழ்க்கையில பரம்பரை கர்மாக்களை கொண்டு வந்து விடுது. சரி. கர்மா பிளான் சொல்றோம், சனியை சொல்றோம், ராகு கேதுவை சொல்றோம். பரம்பரையாக நமக்கு வரக்கூடிய வியாதிகள், நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அப்படி இவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு அந்யோன்யம் எல்லாத்தையுமே நீங்க கண்டுபிடிக்கலாம். அந்த ராகு கேதுவை வச்சுக்கிட்டே பல பேர் பலன் பார்ப்போம் ஜாதகத்துல. அந்த நாகதோஷம்னு அதுக்கு பேர். அந்த நாகதோஷம் 2 பேர் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறது பார்க்கணும். இதெல்லாம் மிக முக்கியம். ஓகே சார். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு அருமையான விளக்கம் கொடுத்தீங்க, ரொம்ப பொறுமையா சொன்னீங்க. நேர்கள் கேட்ட ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் சொன்னீங்க சார், மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்கும், ஜாதகத்தில் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அப்படி உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை எங்கள்கிட்ட பெறணும்னு நினச்சிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய செல்ஃபோன் நம்பரை கான்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதுக்குரிய கட்டணம் செலுத்தி எங்கள் ஆலோசனையை பெற முடியும். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நேராக வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர், நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.